ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல தமிழகத்தில் வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ தமிழகத்துல மொத்தம் பாருங்க 6,36,00,000 பேர் இருக்குன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் 3,11,00,000 பேர், பெண் வாக்காளர்கள் 3,24,00,000 பேர். இவங்க ரெண்டு பேருக்கும் சராசரியா பாருங்க 13,00,000 பேர் அதிகமா இருக்காங்க பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவலை வெளியிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக். இவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னு பாருங்களேன், தமிழகத்தில் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வெளியீடு எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 25. ஜனவரி 25 பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வாக்காளர்கள் தினம், ஓட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஓட்டர்ஸ் டேல தான் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப பாருங்க, மூன்றாம் பாலினத்தவர் பாத்தீங்கன்னா 9,120 பேர் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, அதிக வாக்காளர் கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர் அப்படின்றாங்க. அப்ப அதிக வாக்காளர் கொண்டது சோழிங்கநல்லூர். செகண்ட் பாருங்க, கோயம்புத்தூர்ல இருக்க கவுண்டம்பாளையம் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தேர்ட் பாருங்க, குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதி கீழ்வேலூர். குறைவா இருந்தா என்ன பண்ணணும், கீழே தான் இருந்தாகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்ப கீழ்வேலூர் எடுத்துங்க. அதிக வாக்காளர் கொண்ட மாவட்டம் பாத்தீங்கன்னா சென்னை. அப்போ கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்றீங்கன்னா குறைந்த வாக்காளர் கொண்ட மாவட்டம் என்றதை மறக்காம கமெண்ட் பண்றீங்க. தேங்க்யூ.